படம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா போச்சு. ஆஃப்டர் தான் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு படம். கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஸ்கிரீன் கிளியுது. அவரோட ரசிகர்கள் எல்லாம் ஆறாவாரத்தோட கரகோஷங்கள் கொடுத்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. இது என்ன சொல்ற ரெட்ரோ போன வருஷம் மே மாசம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன கம்பேக்னு சொல்லலாம். சின்ன கம்பேக் எல்லாம் படம் வந்து நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல என்டர்டைனர் படம். படத்துல செகண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா சாயா பென்கர் நான் சொல்லுவேன், மியூசிக் டைரக்டர். ஏன்னா படத்துக்கு கூட டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு வராரு ஒரு படத்துக்கும். அவருடைய இப்போ லெவலானது பேன் இந்தியா லெவல் போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி ஆன்டகனிஸ்டா சூப்பரா ப்ளே பண்ணிருக்காரு. செட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பண்ணலாம் வில்லனா அவர். ஓகே, ஒரு ஹீரோனுக்கு எந்த ஸ்கோப் கொடுத்து பண்ண வைக்கணுமோ அந்த வேலையை கரெக்டா ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டாரு. ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ஒரு மனுஷனை அலை வச்சு பார்த்துட்டாங்க அந்த பினான்சியல் சிச்சுவேஷன். நான் மெயினா இன்னைக்கு வந்தே இருக்க மாட்டேன், நேற்று புக் பண்ணிட்டா டிசப்பாயின்மெண்ட். ஆனாலும் ஆர்ஜே பாலாஜி அந்த எமோஷனல் ஆயிட்டாரு. சோ அவருக்காக படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து பூர்த்தி பண்ணிருக்குன்னு நான் சொல்லுவேன். படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து சூர்யாவோட ரோல் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி சூர்யா ஒத்து வச்சுட்டாருன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி தான் ரோல் வந்து படத்துல அவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா அவர் சூர்யாவை பெருசா காமிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. இவர் படத்தோட சீன்ஸ் எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மற்ற படங்கள் வந்து ஞாபகப்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய அந்த பாஷாவை அப்படியே வந்து ஞாபகப்படுத்துது. செகண்ட் ஹாஃப்லயும் வந்து நிறைய சீன்ஸ் வந்து வேற படங்கள்ல அவரோட படங்கள்ல கூட வந்து ஞாபகப்படுத்துது. சூர்யா வச்சு காமிச்ச அந்த மாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து அந்த மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் கடவுளா வராரு. ஸோ கடவுளா வரும்போது அவரோட லாஜிக்கை மீறி என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஃபைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா பிக்கா காமிச்சிருந்தா கூட ஒரு கடவுள் பண்ணும்போது நம்ம வந்து அதை நம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து அது கொண்டாடுறது வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கம் அந்த ஒரு ரோல்ல வந்து ஒரு கேமியோ பண்ணதும் வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு.